பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் போகிறோம். இதுதான் எங்கள் கேங்கு. ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் வண்டி ஓட்டும் போது சொல்கிறேன். இவர் தான் எங்கள் கேங் லீடரு, நாங்கள் தான் எங்கள் தொண்டர்கள். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போகும்போது சொல்கிறேன், வாங்க போகலாம். போகலாமா? ரைட். இப்போ எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 வண்டி 6 பேர் போயிருக்கிறோம். நாங்கள் எங்கே ஒன் டே ட்ரிப் போகிறோன்னா ஒகேனக்கலுக்கு. ஸோ புதுசாக கேமரா வாங்கியிருக்கிறதுனால நான் அது வந்து வீடியோ போடல ஷார்ட்ஸ் உங்களுக்கு. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஒன் டே ட்ரிப்பாக போகிறோம். புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக இருந்தவங்க ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் ரோட் ரோஸ் பண்ணுறதுனால என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ போச்சுக்காதீங்க. ஆனால் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிருக்கோம். அதோட கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது இல்லாமல் 1.6 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதுக்கும் நான் எந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறது பிஸியாக இருந்தேன். அதுக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம டேட்டு ரீச் பண்ணோன்னே நம்ம எதனா ஒரு வீடியோ பண்ணலாம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்க வீடியோ பார்த்து இது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, புதுசாக வந்த வியூவர்ஸ் சொல்கிறேன், நம்ம வீடியோ வந்துட்டு பட்ஜெட் ட்ராவல் வீடியோ ப்ளஸ் ஃபுட் பிளாகிங் பண்ணுவோம். ஸோ நிறைய வீடியோஸில் இவன் அங்கே ஒரு பையன் வருவான். டோட்டலாக நாங்கள் 4 பேர் இருப்போம். கடைசி இருக்க வீடியோ பாருங்கள், ஃபன் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இன்வெல்டு மைக்கில் பேசிக்கிறேன். சொன்னா நாங்கள் இன்ஸ்டாலாக வாங்கின மைக் ஒர்க் ஆகல. ஏன்னா ப்ராப்ளம்னு தெரியல. அது நான் ஒகேனக்கல்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக நான் இப்போ செக் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு அத்திவெளியில் இருக்கிறோம். பாய்ஸ் மட்டும் முன்னாடி போயிட்டாங்க. வியூ மட்டும் பாருங்க. சொல்லிட்டு சாப்பாடு கடை எடுத்துடியாச்சு. சாப்பிட வந்துருக்குறோம். சாப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணோம். நீங்க சாப்பிடுறதுல வரைக்கும் பார்த்துட்டு நீங்க இது பண்றதெல்லாம் வரைக்கும் இனிமேல சாப்பிட்டேன் நானு. தூக்கி சைட்ல போறேன். தண்ணி வந்துடுறோம். ஒசூர்கிட்ட இருக்கிறது இடம் அது எக்ஸாக்டா தெரியல. வெளியே போய் பார்த்துட்டு சொல்லலாம்னு இருக்கிறோம். ஒரு இட்லி வந்து இருக்கு. நம்ம அப்படிதான் அது சாப்பிட போறது. பக்கத்துல அவன் வந்துட்டு எல்லாம் ஒரு வித்தியாசம் மாரி நல்லா இருக்கு. இட்லி எப்பயும் போலதான் இருக்கு. எப்பயும் போலதான் இட்லி வேரியன். எல்லாரும் பிரியாணி வேரியன் மாதிரி இட்லி வேரியன். சரி, ஓகே. உங்களுக்கு நான் சாப்பிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்துட்டு அதான் ஒசூர்கிட்டேருந்து 1 கிலோமீட்டர் ஆகும். முனீஸ்வர் நகர் இதுதான் ஹோட்டலு. இங்கே தான் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. எல்லாம் ஒர்த்தபிள், எல்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எல்லாம் பில்லும் அவ்வளோ ஆகலை. ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க வந்து. இதோட கடையோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னொன்று எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும் ப்ரோ. இன்னும் 80 கிலோமீட்டரில் நீங்கள் அங்கே பார்க்கலாம் நம்மள. ஓகே, நான் போயிட்டு ஒகேனக்கல்ல போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் ஒரு நல்ல வியூ பார்த்தோம். வியூ பார்த்த இடத்துல அதால் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடம் மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்க்குற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நின்று இந்த இடத்துல போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் எடுங்க. ஆனால் சேஃபாக போங்க. போகிற இடத்துலலாம் நிறையா கார்ட் செக்ஷன் இருக்கும், நிறையா போலீஸுங்க இருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல நிற்கிறீங்க அந்த இடத்துல பார்த்தா நின்று சேஃபாக போங்க. சேஃப் ஜெர்னி.
ஓகே கேஸ், எப்படியோ ஒகேனக்கல் வந்துட்டோம். ஸோ இப்போ குளிக்கிறதுக்கு நாங்கள் மெயின் ஃபால்ஸ்க்கே வந்துருக்குறோம். வந்தோடனே மீன் பார்க்கறதுக்கு போயிருக்கோம். மீன் வாங்கலாமா இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றோமான்னு பார்த்துன்னுக்குறேன். ஸோ என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தலைக்காலு குழம்பு வச்சலாம். மீன் கேதுரா காலுன்னு. நான் புடவை அக்கா மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க. ஸோ உஷாராக இருங்க. பாருங்க, நம்ம தலை வந்துட்டு என்ன பார்கெயின் பண்ணாலும் விடுற மாதிரி இல்லை. வண்டி பார்க்கிங் பண்ணதுலேருந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், விட்ட மாதிரி இல்லை. ஓகே, வந்து செய்ய வச்சுட்டு ஒரு 10 பேர் மேலே வந்தோம்னாக்கா நல்லா செய்ய வச்சு எங்கன்னா மரத்தடியில் உட்காந்து க்ளீனாக சாப்பிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. பாருங்க எவ்வளோ நேரமா பார்கெயின் பண்ணிக்கிறேன். என்ன நண்பா சொன்னாங்க அந்த அக்கா? பார்க்கலாம். இப்போ மீன் எடுக்க போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு மீன் எடுக்கிறோம். தகுந்த மாரி நான் வியாபாரம் பேசினோம். அவங்க கூட 1300 கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்க்கலாம் கடைசியில் எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க இப்போ கூடு சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. உஷாராக வரணும். நிறைய பேர் உங்கள் பின்னாடி வந்துட்டு மசாஜ் பண்ணுற, அப்புறமா சாப்பிட்றதுக்கு மீன் நாங்கள் செஞ்சு தரோம், ஆளுங்க இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் பிடிச்சின்னு எப்படியாவது இங்கே வந்துடுங்க. இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் வச்சுருக்கிறோம். அவங்கள்ட்ட வந்துட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன எதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் சாரீ போட்டுன்னு ஒரு அக்கா வந்துட்டு எங்களை கடைசி வரைக்கும் உள்ள பார்க்கிங் லாட்லேருந்து எங்கள் பின்னாடியே வந்துங்கிறாங்க. ஸோ உஷாராக இருங்க. என்னன்னாலும் நாங்கள் இப்போது எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு போயிருக்கிறா, அது என்னன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு உங்கள்கிட்ட நான் இது பண்ணிட்டு பண்ணுறோம். நிறையா ஸ்கேமுங்க நடக்கும், ஸ்கேமில் மட்டும் மாட்டிக்காதீங்க, உஷாராக இருங்க. கூட 800 சமைக்கிறதுக்கு மீன் செலவு வந்துட்டு 3 kg எடுத்துக்கிட்டோம். சிக்கன் வந்துட்டு 1/2 kg மொத்தம் சேர்த்து கொஞ்சம் வரைக்கும் 550 ஆயிருக்கு. அவ்வளோதான், 550 500. சமைக்கிறது 800 மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு? 1300. 1300 எல்லாம். மீன் நல்லா வெட்டி வச்சு செய்கிற இடத்துக்கு நாங்கள் கொடுக்க போயின்னு இருக்கிறோம். இப்போ மீன் வாங்க போலாம். இப்போ இந்த அக்கா தான் நம்மளுக்கு சமைக்கிறவங்க. ஒரு மெயின் ஃபால்ஸ் அங்க போயிட்டு வியூ பார்த்துட்டு ஷர்ட் பேண்ட்லாம் பார்த்து குளிக்க போறோம். வாரம் இனிமே வாரம் வர போறோம். இல்லண்ணா, அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க போறோம். அந்த இடம் தான் குளிக்க போறோம் நம்ம இப்போ. தண்ணி பாருங்க எவ்வளோ போக வருது, நீங்களே பாருங்க. ஓகே, இப்போ குளிக்கிறதுக்கு போயின்னு இருக்கிறோம். எல்லாம் இது பண்ணியாச்சு. கப்பல் வைக்கிறதுக்கு தான் இடம் தெரில, அது தேடுறோம். ஓகே, சொன்ன ஒரு 1/2 an hour நாங்கள் விளையாடிட்டு மீன் சமைச்சு கொடுக்குற இடத்துல போய் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறோம். இப்போ சாப்பிட வந்துட்டோம். ஒன்றொன்னா அந்த அக்கா ஃப்ரை பண்ணி எடுத்துன்னுக்குறாங்க. எப்படின்னா அது மீன் சூப்பர். உப்பு காரம் புளியெல்லாம் பார்க்க மசாலா. மீன் குழம்பு
சாதம் ரெடியா இருக்கு. குழம்பு மட்டும் பை வேணாம் அப்பாச்சு எப்படி இருக்கு? நான் இப்போ சாப்பிட போறேன். இதெல்லாம் கேட்காதீங்க, என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்றேன். சாதம், மீன் ஃப்ரை, தெரிய மாட்டேங்கிறீங்க. மீன் குழம்புல கொழுப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. நிஜமாக சூப்பராக இருக்கு. மீன் ஃப்ரை எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நிஜமாக சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு நிதானமாக உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக சாப்பாடு அருமையாக இருக்குது. இந்த இடத்த மட்டும் மட்டும் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க. நிஜமாக பேக் வச்சுருந்தா கூட அக்கா இடத்துல நீங்கள் வச்சுட்டு தைரியமாக போகலாம். குளிச்சுட்டு பண்ணிட்டு நீங்கள் வாங்க. அச்சே எப்படா இருந்துச்சு சாப்பாடு? கண்டிப்பாக வரலாம். வர்றப்போ பிளேட்டு கஞ்சி மட்டும் வாங்கி வந்துருங்க. வேறு லெவல் இருந்துச்சு. இந்த அக்கா தான் எங்களுக்கு சமைச்சாங்க. நிஜமா அருமையா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. வாங்க, யாராவது வந்தீங்கனாலும் நம்பர் கொடுங்க. என் பேர் லிக்கியா. சூப்பரா செஞ்சு கொடுக்குறேன். நீங்க முன்னையே சொல்லிட்டீங்கன்னா மீனுக்கு மட்டும் காசு போட்டா கூட மீன் எடுத்து கூட நான் செஞ்சு வச்சுறேன். வந்தாலே ரெடியா இருக்குலாம். சமைக்கிற கூட நீங்க வந்து கூட கொடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வாங்க. வெறும் மீன் ஹோட்டல்ல சிக்கன்ல இருந்து என்னென்ன சமைக்கிறீங்க? மட்டன் எல்லாமே செய்யறோம். சிக்கன் சில்லி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, குடல் குழம்பு எல்லாமே செய்யறோம். ஓகே கைஸ், நீங்களே கேட்டீங்க. ஸோ வந்து அந்த அக்கா கான்டாக்ட் நம்பர் திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஓகே, பாய் முடியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எவன்டா ஒகேனக்கலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் வராமல் இருக்கிறனோ அவனுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆளுக்கு. ஓகே, பாய்.